Hi friends, welcome to our channel. நம்ம சேனலுக்கு வீடியோ எடிட்டிங்காக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தான் வாங்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து ஃபோனில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபோனில் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்றனால சரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி பிளானு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதில் வந்து அவ்வளோவா வீடியோ எடிட்டிங் பண்ணால் ரொம்ப ஸ்டக் ஆகுது இடையில. ஸோ அதனால் வந்து புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பெங்களூரில் வந்து எஸ்பி ரோடு அப்படின்னாவே சொல்லிட்டு அந்த சிபியூ ஃபுல்லாகவே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி போய் நம்ம வந்து வாங்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளம்பிட்டோம். இங்கே என்னென்னா பயங்கரமாக வெயிலுங்க அப்பா. ஆனால் ரூம்குள்ளே வெயிலே தெரியல, ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா சும்மா கொளுத்தி தள்ளுது. அதனால தான் சரி வண்டியில் போகிறோம்ல, கண்ணெல்லாம் எரியும் போகும்போது, அந்த ஹீட்டான காற்றெல்லாம் வரும். ஸோ அதனால தான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பைக் நான் தான் ஓட்ட போகிறேன். வாங்க போகலாம். இந்த வெயில்லையும் இந்த பசங்க பாருங்களேன், இன்றைக்கி ஸ்கூல் லீவு. காலையிலேருந்து விளையாடிட்டே இருக்கீங்க வெயிலில். வெயில் தெரியலையா? சாட்டர்டே போய் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்ல? ஓகே ஓகே. மேப்பு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டரா? மேப்பு போடுங்க. கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டினதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே செம்ம டிராஃபிக்குங்க. ரோட் சைட் பார்த்தாவே தெரியும். வீக் டேஸாக இருந்தாலும் வீக்கெண்டாக இருந்தாலும் இங்கே எப்போவுமே இந்த க்ரௌடு தான் இருக்கும். அதனால் நம்ம எங்கே போகணுன்னு நினச்சாலும் 1 hour பிஃபோர் நம்ம ரெடியாகி போனால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். பெங்களூரில் மெட்ரோ எல்லாம் சில இடத்துல ரன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டியில் நாங்கள் இங்கே வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா பாலம், அதுதான் மெட்ரோவோட பாலம். இன்னும் 2 months இதெல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரோடெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து எஸ்பி ரோடுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான எலக்ட்ரானிக் ஐட்டமும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு விலையில் கிடைக்கும். இங்கே ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் தான் கடையெல்லாம் வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூகுள் ரிவ்யூஸை மட்டும் பார்த்துட்டு இங்கே வரக்கூடாது, நல்லா சர்ச் பண்ணணும். இங்கே ஸ்கேம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் இன்றைக்கி வந்திருக்குது சாகர் கம்ப்யூட்டர் வேர்ல்டு கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பிசி பில்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு போகிறோம். நம்ம பெங்களூர் இருக்கிற எஸ்பி ரோடுக்கு கம்ப்யூட்டர் வாங்க வந்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் i5 2nd ஜென்ரேஷன் தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி நான் 8 GB RAM போட்டிருக்கோம். ரொம்ப பேசிக்கான கம்ப்யூட்டர். அதில் வந்து நம்மளால் எடிட்டிங்கெல்லாம் பண்ண முடியல. ஸோ அப்கிரேட் பண்ண சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். யுவர் நேம்? கரண். இவர் தான் இந்த கம்ப்யூட்டர் வாங்குது. இப்போ நம்ம என்ன கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஐ வென்ட்? So this comes with a mid-sized tower cabinet and a motherboard of B450 gigabyte brand, and the processor will be 5600G processor, which comes with built-in graphics and 6 cores of you'll get 6 cores and 12 threads, and you have 16 GB of RAM with 2 sticks of 8 GB. The megahertz of the RAM will be 3200 megahertz with 512 of SSD and 600 watt of SMPS. So this is what you will get in this PC. Provide பண்றாங்க. So what all type of computer configuration you are providing? From what is the minimum budget and what is the maximum budget? Basic PC la irukke, high-end PC la irukke. Basic PC like 8000 10000 starting irukke. Suma 1 lakh 2 lakh 5 lakh la irukke. So depends. Gaming PC irukke, editing PC irukke. Okay. And a professional work PC irukke. PC for corporate also irukke. இந்த பிசியை வச்சு எடிட்டிங் பண்ண முடியுமா? பேசிக்கான பண்ண முடியும். ரொம்ப ஹெவியான எடிட்டிங் பண்ண முடியாது. நீங்கள் பேசிக்கான மீடியம் எடிட்டிங் பண்ண முடியும். மீடியம் எடிட்டிங் பண்ண முடியும்.
அவ்வளோதாங்க, நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் வாங்கியாச்சு. இனி இது எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிசி வந்து பில்ட் பண்ணுறது பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே கடையிலே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி தரப்போகிறது இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் வாங்கிட்டு ஸோ இதை ஃபிட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடோன் மாதிரி ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம வாங்கின எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோருக்கு போகணும். ஸோ லிஃப்ட்டில் தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய கடைகள், எல்லா கடைகளுமே சொல்லப்போனால் அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்ஸையும் எங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன், பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே நமக்கு வந்து எல்லா பார்ட்ஸும் சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்கி நிறைய ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தர்றாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ ஸோ எல்லா விதமான ஓஎஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து விண்டோஸ் போதும் அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸோ அங்கேயே வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று தான், ஸோ ப்ரைஸ் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து சில கடையெல்லாம் விசாரித்தோம். ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த கடையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நாங்கள் ஃபைனலாக சரி இந்த கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து வாங்கினோம். ஸோ இங்கே வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த கடையை விட இன்னும் சீப்பஸ்ட்டாக வந்து இதே பார்ட்ஸே வந்து இன்னும் விலை கம்மியாக வந்து கிடைச்சது நிறைய கடையில். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வாங்கினது வந்து ரொம்பவே ப்ரைஸ் அதிகம்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வரும்போது ஸோ சங்கடப்படாமல் நிறைய கடைகளை வந்து விசாரித்து நிறைய கடைகளை வந்து கம்பேர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கின கம்ப்யூட்டர் எல்லாமே நமக்கு நீட்டாக சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம நாளைக்கு வந்து வீட்டில் ஃபிட் பண்ணிட வேண்டிதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் மற்ற காஸ்ட்லியான கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு கடை இல்லாமல் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி நல்லா கம்பேர் பண்ணி விசாரித்து அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.